இலங்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் என்றா ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் யாருக்கு தெரியாமலே மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு தவறான முறையில் நடந்து பெரிய பிரச்சனை ஆகுனது எல்லாரும் பார்த்துருக்கலாம். என்ன காரணம்? இந்த வீடியோ எப்படி லீக் ஆகுனிக்கு அதை பற்றி நம்ம பார்ப்போம். வெல்கம் டு நசாஃபேட். மகளே, நீங்கள் அதிகமாக இந்த நாட்களில் ஷேர் செய்யப்பட்டு அதிகமான ஆக்கள் லிங்க் என்று சர்ச் பண்ணி தெரியப்பட்ட இதான் கொழும்பு ஆனந்த பாடசாலை காலேஜில் நடந்தது. மாணவர்கள் எப்படி ஆரம்பத்தில் என்றால் நம்ம ஆசிரியர்கள் என்றால் பயந்து நடுங்கி இட்டு எப்போ கண்டாலும் பயப்படுவோம், அடித்து போட்டுருவாங்களே ஏன்னு சொல்லி ஸ்கூலுக்கு ஒழுங்காக போவோம், நேரம் போவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. என்ன நடந்தேன்டா, மாணவர்கள் மொபைல் எல்லார்ட்டையும் இருக்கி கைத்தொலைபேசியை பயன்படுத்தி அவங்களோட பழகி சொந்த மனைவி மாதிரி கள்ள தொடர்புல உல்லாசமாக இருந்திக்காங்க. மாணவர்கள் என்றால் ஆசைகள் வரும். அந்த வயசில் நிறைய பேருக்கு வார ஆசை தான். அவன்டையும் தப்புத்தான் இருக்கு, ஆசிரியர்களும் தப்புத்தான் இருக்கு. ஆசிரியர்கள்டா உங்களோட புள்ள மாதிரி அவனை பார்த்து கொள்ளணும். இப்படி பார்த்து அவனை யூஸ் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி விட்டீர்கள். இதால் வீடியோக்கள் ஸ்க்ரீன் ஷேர் செய்யப்பட்டு அவன் நன்மை மூலமாக அது லீக் ஆகிட்டு. இதெல்லாம் நடக்கிறது எதனால் நீங்கள் சொல்லுங்கள் கொமாண்டில். நான் பொதுவான காரணம் சொல்கிறேன். யார்கிட்டையும் மாணவர்கள்டா அத்துமீறப்படாது. மாணவர்கள் அவங்களோட வயசில் வாரது எல்லாம் இது பிரச்சனைகள் அவங்கள வந்தால் நீங்கள் பெற்றோர்கள் மூலமாக அவங்கள கலந்துரையாடணும். பெற்றோர்கள் நிறைய பெற்றோர்கள் இல்லை, சில பெற்றோர்கள் மாணவர்கள் என்ன செய்கிறாங்களே அதை கணக்கே எடுக்கிறது இல்லை. அதை அவன் எப்படி போனாலும் எப்படி போகட்டும், ஃபோன் யூஸ் பண்ணாலும் அதை செக் பண்ணுறதில்ல. அதுக்கு பின்னால் ஓடுறதில்ல. அவன் எங்கே போகிறான், வாரான், போகிறான், யாரோட பேசுகிறான், யாரையும் கணக்கெடுக்கிறது இல்லை. பெற்றோர்கள் அதே மாதிரி பாடசாலை உள்ள மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி நாட்கள் இலங்கையில் அதிகரித்து போகிறது. இதை தடை செய்ய வேண்டும். அதுக்காக வேண்டி நல்ல சட்டம் கொண்டு வராங்க, சமூக வலைத்தளங்களை இல்லாமல் செய்கிறதுக்கு. அது நல்லதாக இருக்கட்டும். ஏன்னா அப்படி பிரச்சனைகள் இல்லாமல் போகிறது நமது இதுக்காக வேண்டி வரும், ஃப்யூச்சருக்காக வேண்டி நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். இந்த பிரச்சனைகளை நமது மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி 2 பேர்லேயும் தப்பு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் யாரோட தப்பு இருந்தால் இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டும். சரியா? கட்டாயம் கொமாண்டில் சொல்லுங்கள். ஏன் இப்படி பிரச்சனைகளுக்கு நீங்கள் நிறைய பேர் அடுத்த பிரச்சனை செய்கிறது லிங்க் சர்ச் பண்ணுற அந்த வீடியோவை அங்கே எடுக்கலாம். அது ஒரு தவறான நண்பர்களே. ஆபாச வீடியோக்களில் மூழ்கிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறீர்கள். அதை அடிக்ட் ஆகாதீர்கள். அடிக்ட் ஆகுனீங்கடா எல்லாத்துலேயும் அதில் மட்டும் அடிக்ட் ஆகணும். அப்படி சர்ச் பண்ணுறத நிப்பாட்டுங்க. ஆசிரியர்கள் விடயம் அது உங்களோட தாயோ உங்களோட அம்மாவோ அப்பாவோ யாருக்கும் நடந்திருந்தால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்ப்பீங்களா? எவ்வளோ தூக்கமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்கள்றையும் மானசீக பிரச்சனை இருக்கி அதை கண்காணித்து நடந்து கொள்ளணும். சரியா? இதை தான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.